இப்போ வந்து ஒரு ஆணா இருந்து இந்த ஒரு பெண் வேஷம் போட்டு இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னீங்க. ஒரு பெண்ணா இருந்து இந்த இடத்துக்கு வரதுமே ரொம்ப ஒரு சுலபமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ அந்த மாரி இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஆணுக்கு கனவுகள் இருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும், அதை நிறைவேற்ற எப்படியாவது முடியும். எப்படியாவது வழிய வந்து ஒரு ஆண் உருவாக்கிடுவான். தாண்டி, தட்டி, தடுமாறி எப்படியாவது வந்துருவான். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு கனவுகள் இருக்கும்போது, அதுக்கு பெரிய பெரிய தடங்கள்லாம் இருக்கும் பிரதர். ஸோ அந்த தடங்கள்ம்போது தாண்ட முடியாத தடங்களா இருக்கும். அதனால நெறைய பேர் பெண்களோட கனவுகள் எல்லாம் வீணா போகுது. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் என்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்படி பண்ணணும் ஆசை. என்னால பண்ண முடியல. எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. தாண்டி வர முடியல. என் குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது நெறைய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை குடும்பங்கள் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் பிரதர். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகள் தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை. ஒரு பெண்ணால இரவு நேரத்தில கூட வெளிய வர முடியாத சூழ்நிலை இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. ஓகேங்களா? நெறைய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் எந்த ஒரு துறையிலயும் ஒரு பெண் எங்க வேலை செய்யும்போதும் இந்த மாரி பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் காரணம் சில ஆண்கள் தான். ஓகேங்களா? எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்ல விரும்பல. சில ஆண்கள் தான். இதெல்லாம் மாறணும் பிரதர். ஓகேங்களா? பெண்களையும் சக மனுஷியா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அவங்களுக்கான ஸ்பேஸ், ஃப்ரீடம், குடும்பமும் இந்த சமுதாயம் குடுக்கும்போது கண்டிப்பா அவங்களால பெரிய அளவுல சாதிக்க முடியும். நமக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்க முடியும் பிரதர்.